ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock இருக்கும். கிருஷ்குட்டியே எழுந்துட்டார். பாலாத்தி கொடுத்தேன். குடிச்சிட்டு புக் எடுத்து வச்சு பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும் இட்லியும் தாங்க பிளானு. ஸோ அதனால் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, மட்டன் நான் அவிச்சிக்க தாங்க போகிறேன். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கர் எடுத்து மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு தண்ணி இல்லாமல் இதில் எடுத்து போட்டேங்க. போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஆனியன் அதை நல்லா மெலிசாக சீவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டேங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எனக்கு சூப் ரெடி பண்ணுறதுக்காக, மட்டன் சூப்புக்காக தாங்க. அதுலேயே ஒரு அரை தக்காளி பார்த்திங்கன்னா அதையும் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் போல் உப்புங்க. அதையும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம குழம்புக்கு போடுவோம். ஸோ இது கொஞ்சம் சூப்புக்குன்றதால கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் கூட பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுவும் மசாலாலாம் சேர்க்க தேவையில்லைங்க. காரத்துக்கு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிளகு, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல மட்டன் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனேங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றினேன். இதை நான் குழம்புக்கும் யூஸ் பண்ணிப்பேன், சூப்புக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, மட்டனும் நல்லா வெந்துடும், இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண போகிறதும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றுனேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 4 விசிலுங்க, ஒரு 3-4னா நல்லாவே மட்டன் வெந்துடும். நான் பார்த்திங்கன்னா 5 விசில் விட்டேன். சரி, நல்லா மட்டன் நல்லா வேகணும், தம்பிக்கும் கொடுப்போம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நல்லாவே வேக வச்சேங்க. மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வானல் நல்லா சூடானோடனே கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றினேங்க. கொஞ்சம் குழம்பு வைக்கும்போது மட்டன் குழம்புக்கு நான்வெஜ்னாவே நம்ம கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றி செஞ்சோன்னா குழம்பு நல்லா வரும் அப்படின்றதுக்காக. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம பட்டை, லவங்கம், ஹோல் மசாலா எல்லாத்தையும் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சுதுங்க. ஒரு 5 பச்சை மிளகாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், நான் ஆல்ரெடி மட்டன்லேயே ஒரு அரை வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதனால் ஒரு சின்ன வெங்காயமாக அதையும் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுங்க, ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க போடுறேன். இப்படி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் ரெடிமேடாக வாங்கி செய்கிறது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. ஆனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது அது டேஸ்ட் நல்லாவே வரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி எடுத்து அதையும் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஒன்று தாங்க போட்டேன், ஏன்னா ஆல்ரெடி அதில் நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப புளிப்பாயிடுன்னு சொல்லிவிட்டு அது ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டேன். நல்லா வதங்கி முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இது 3 மசாலா தாங்க சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டேங்க. தண்ணியெலாம் நான் ஆட் பண்ணலைங்க, இதிலே தான் வதங்கிட்டுருக்கு, எல்லாமே எண்ணெயிலே தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், ஏன்னா நான் மட்டன்லேயும் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு மட்டன் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சது ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சம் சூப்புக்கும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம அவிச்சு வச்ச மட்டனை இந்த வதக்கின வெங்காயம் தக்காளி கூடவே சேர்த்துட்டேங்க. சேர்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதில் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் ஆட் பண்ணவே இல்லைங்க. நான் மட்டன் அவிக்கிறதுக்காக ஊற்றிருந்தேன் இல்லைங்களா, அந்த தண்ணியே நிறையவே இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் பண்ணலை. அந்த மட்டனில் இருக்கும்போது அதில் அந்த மட்டன் வேகிறதுனால அந்த தண்ணி இதில் குழம்புக்கு ஆட் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுட்டேங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சுதுங்க. கொதித்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் திரண்டு வந்துச்சு. நல்லா கொஞ்சம் குழம்பும் ஓரளவு கெட்டியாக வந்துச்சு. நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இட்லிக்குன்றதால கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ ரொம்ப கிரேவி மாதிரி வேண்டாம், ஓரளவு கொஞ்சம் தண்ணி குழம்பாகவே வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சேங்க. நல்லாவே கொதி வந்துச்சு. மட்டனும் நல்லாவே ஆல்ரெடி அதில் வெந்துருந்தது. இப்போ குழம்பு கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் வெந்துருந்துச்சு. இட்லியும் ஊற்றி ஒரு பக்கம் வச்சுட்டேங்க. இட்லிக்கும் மட்டன் குழம்புக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி இட்லி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மூடி வச்சுட்டு அது ஒரு 15 நிமிஷம் தாங்க, அதுக்குள்ளே இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. அங்கே என்னோடய மார்னிங் ரொட்டீன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.